பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக விசுவாசம் வந்த பின்பு தேவ மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். விசுவாசம் வந்த பின்பு என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் உங்களுக்கு மறுபடியும் ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். எனக்குள் விசுவாசம் வந்த பின்பு நான் விசுவாசித்தேன், கர்த்தர் எனக்கு வல்ல பெரும் காரியங்களை செய்தார் என்று சொல்வது ஒரு பகுதி. நான் விசுவாசித்தேன், எனக்குள் விசுவாசம் வந்தபடினாலே நான் ஆண்டவரை நம்பி இப்பொழுது இப்படியெல்லாம் வாழ்கிறேன் என்று சொல்வது இன்னொரு பகுதி. நான் விசுவாசம் வந்த பின்பு இப்படியெல்லாம் வாழுகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம் வந்த பின்பு நாகமான் எப்படி வாழ்ந்தார், விசுவாசம் வந்த பின்பு நோவா எப்படி வாழ்ந்தார், இதை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஒரு மிக முக்கியமான காரியம் ஆபிரகாமுடைய வாழ்வில் இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரெயர் 11வது அதிகாரத்தில் மிக அழகாக வேதம் சொல்கிறது. எபிரெயர் 11:9-10 சேர்த்து நான் வாசிக்கிறேன். எபிரெயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து, நன்றாக கவனிங்கள், விசுவாசத்தினாலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் ஈசாக்கையும் பார்த்தார், ஈசாக்கின் பிள்ளையாகிய யாக்கோபையும் பார்த்தார். சரிங்களா? ஒரு சின்ன கணக்கு சொல்லணும் அப்படின்னா, ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 100. ஈசாக்குக்கு திருமணம் ஆகும் பொழுது ஆபிரகாமுக்கு வயசு 140. ஓகேயா? அடுத்தது அவருக்கு குழந்தைகள் பிறக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது 60 வயசாயிருந்துச்சு. எத்தனை வயசு? 60 வயசு. அப்போ ஆபிரகாமுக்கு அப்போ 160 வயசு. ஆபிரகாம் மரிக்கும் பொழுது 175 வயது. அப்போ 15 வருஷம் ஏசாவும் யாக்கோபும் யாரோடு வாழ்ந்தாங்க அப்படின்னா ஆபிரகாமோடு வாழ்ந்தாங்க. அதனால தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும். நன்றாக கவனிங்க. ஈசாக்கு மட்டுமல்ல, யாக்கோபோடும் இங்கு ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்தார். எதனால? விசுவாசத்தினால. தன்னுடைய மகனுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கல, தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டணும்னு அவர் நினைக்கல. ஏன் நினைக்கல? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடினார். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க பூமிக்குரியவைகளை அல்ல, பூமியின் மீது நம்முடைய நாட்டம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு போட்டிருக்கு. சரியா? இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நம்ம அன்பு கூறலாமா? ஆபிரகாமை பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு ஆபிரகாம் இத்தனைக்கும் சீமான், பொன்னும் வெள்ளியும் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான். நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இளையேசர் போய் பொண்ணு வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எங்க எஜமான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பொன்னும் பொருளுமுடைய மிகப்பெரிய சீமானா இருக்கிறார்னு சொல்லுவாரு. ஆபிரகாம் சீமானா இருந்தது உண்மை. ஆனா கல்லறை நிலத்தை தவிர வேறு ஒரு நிலத்தை அவர் வாங்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஆபிரகாம் நினைத்திருந்தால் அங்கே குடியிருந்த கானானியர்களைப் போல நல்ல வீடு ஆபிரகாம் கட்டியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அதையும் செய்யல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார்.
அப்போ நல்லா கவனிங்க, மகனுக்காகவும் செய்யலை, பேரனுக்காகவும் செய்யலை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பரலோகம். அப்போ நமக்கு சொல்ற செய்தி என்ன? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அவருக்குள்ள விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு கிரியை என்ன தெரியுமா? பவுல் சொன்னது போல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான எண்ணங்களும் நோக்கங்களும் கவனங்களும் எது தெரியுமா? பரலோகத்தை குறித்து தான் நமக்கு சிந்தனை அதிகமாக இருக்கணும். பரலோகத்துக்கு போகிறத பற்றியே நம்ம அதிகமாக யோசிக்கணும். அதுக்காக பூமியில் உங்களுக்கு வீடு வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்கு வீடு வாசல் இருக்கட்டும், தோட்டம் துறவு இருக்கட்டும், நன்மைகள் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பாரே ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தேவநாமத்துக்கு மகிமையாக நீங்க பயன்படுத்துங்க. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நோக்கமும் பரலோகத்தை பற்றி மாத்திரமே இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தாலும் இந்த பூமியில் அவன் ஒன்றுமே பண்ணல, பரதேசியை போல வாழ்ந்தான். ஒரே ஒரு காரணம் தான், பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால் அவன் அப்படி வாழ்ந்தார். ஏன்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உண்மையாகவே உங்களுக்குள் விசுவாசம் இருக்குமே ஆனால், எனக்குள்ளே உண்மையான விசுவாசம் இருக்குமே ஆனால், நான் பூமிக்குரியவைகளை தேட மாட்டேன், பூமிக்குரியவைகளை நாட மாட்டேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம், என்னுடைய சிந்தனை முழுவதும் பரலோகத்தை நோக்கியே இருக்கும். நான் பரலோகத்தை நோக்கியே பார்ப்போம், பூமிக்கு உரியவைகளுக்காக வாழ மாட்டேன். அதனால தாங்க பைபிள் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் மற்ற எல்லாரை விட பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போம். அப்போ நான் நிறைவு செய்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள உண்மையாகவே விசுவாசம் இருக்கா? உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க தெரியுமா? பூமிக்குரியவைகளையே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க, பூமிக்குரியவைகளையே சிந்திச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் சிந்தனையும் உங்கள் நோக்கமும் உங்கள் விருப்பமும் பரலோகமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூர்த்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. தேவ பிள்ளைகளை, எட்டி எட்டி அங்கதான் பார்ப்போம், எப்போ வருவாரு, எப்போ வருவாரு. இதுதான் விசுவாசம் வந்தவனுடைய வாழ்க்கை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோக்கஸ், உங்கள் நோக்கம், உங்கள் கவனம் எக்கால சத்தம் எப்போ கேட்போம், எப்போ நம்ம அப்பாவை பார்ப்போம், அந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சில பேருக்கு முழுக்க முழுக்க நினைப்பெல்லாம் பூமி பூமி பூமி, உலக பிரகாரமாக வாழணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும். சில பேருக்கு அநியாயம் பண்ணி சம்பாதிக்கணும், பணம் பணம், பொருள் பொருள் பொருள், சொத்து சொத்து சொகம். இப்படி வாழ்றவன் உண்மையில விசுவாசம் உடையவன் அல்ல. உங்களை யோசிங்க. நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.